சார், நீங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறீங்க டாக்டர். அதாவது பேக்கடு ஃபுட்டு, பேக்கெட்டில் இருக்கிற பால் அல்லது கூல்ட்ரிங்க்ஸு எந்த பொருளாக இருந்தாலும் அது வேதியியல் ரசாயன மாற்றத்திற்கு உட்பட்டு இருக்கிறது. அது உடலுக்கு தீமை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா இப்போது இருக்கிற மாடுகள் சாப்பிட்றத பார்த்தா பேப்பரு, பிளாஸ்டிக்கு, பாலித்தீன் கவர் இந்த மாதிரியான சாப்பிட்றத தான் நம்ம நேரடியாக பார்க்குறோம். அப்படி பாலித்தீன் கெமிக்கல் உடைய பொருட்களை, பேப்பரை சாப்பிடுகின்ற மாடுகள் கறக்கின்ற பால் எப்படி ஆரோக்கியமானதாக இருக்கும்? இதை பற்றி ஒரு விளக்கமான பதில் சொல்லுங்கள் டாக்டர். அதாவது இதை பற்றி ரெண்டு வகையான கருத்து சொல்கிறேன். மனிதனுக்கு முதல்ல பால் தேவையா தேவையில்லை? பால் வேணும்னு ஒரு குரூப், பால் வேண்டாம் ஒரு குரூப். மனிதன் தாய்ப்பால் மட்டும் உண்ணலாம். அந்த குழந்தை வளர்ந்த பிறகு, தாய்ப்பாலை மறந்த பிறகு அதோடு சரி, அதுக்கு பிறகு பால் தேவையில்லை அப்படின்றது ஒரு குரூப். இன்னொரு குரூப்பு இல்லை, மனிதனுக்கு பால் தேவை. தாய்ப்பால் சாப்பிட்டு தாய்ப்பாலை மறந்த பிறகு அப்புறம் வளரும் பொழுது அவனுக்கு மாட்டுப்பால், ஆட்டுப்பால், நிறைய பால்கள், ஒட்டகப்பால், இந்த மாதிரி அந்தந்த ஏரியாவில் என்ன பால் கிடைக்குதோ அவையில் தான் அந்த பாலை குடிக்கலாம். அது தவறு இல்லை அப்படின்னு ரெண்டாவது. இது சரியா தவறா அப்படின்னா ரெண்டுமே சரிதான். தாய்ப்பாலோட நிறுத்திக்கிறாங்க, அதோட ஓவர். தாய்ப்பால் பிறகு வேற எதுவும் இல்லை அப்படின்னா இயற்கையாக வராங்கன்னா ஓகே, தப்பு இல்லை. தாய்ப்பாலை அடுத்து வேற பால், மாட்டுப்பால், ஆட்டுப்பால், ஒட்டகப்பால், இந்த மாதிரி பால்லாம் சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது அப்படின்னா அதுவும் சரிதான், எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் மாட்டுப்பால் இந்த மாதிரி பாலெல்லாம் சைவம் தானே, அசைவம் தானே, இது எப்படி சாப்பிடும்? இதை சைவமா அசைவமா அப்படின்னு ஒரு குரூப்பினுடைய டிஸ்கஷன். தாவர வர்க்கத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு விஷயம் மட்டும்தான் சைவம், பால் அசைவம் தான். ஏன்னா அது இட்ஸ் நாட் கமிங் ஃப்ரம் வெஜிடபிள் கிங்டம். வெஜிடபிள் கிங்டம் வரல, பால் அசைவம் தான். பட் நம்ம சாஸ்திரங்கள் பாலை மட்டும் சைவமாக ட்ரீட் பண்ணுது, பாலை சைவமாக ட்ரீட் பண்ணுது. அதுக்கு நிறைய கருத்துக்கள் நாம் பேசலாம். பட் பாலை சைவமாக தான் அது நம்ம இந்து மதமும் எடுத்துக்குது, அது சரியில்லை. அப்போ பால் மட்டும் எடுத்துக்கலாம், அதை மட்டும் ஒரு ஸ்பெஷல் தெரியாது. தேன் இட் இஸ் டெரிவேட் ஃப்ரம், அது பார்ஷியலாக வெஜ்ஜுன்னு சொல்லலாம், பார்ஷியல் நான்வெஜ் சொல்லலாம். பட் தேனை முழுமையாக இந்து மதம் அக்செப்ட் பண்ணுது, தேனை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் சைவமாக எடுத்துக்கொள்ளலாம், தேனையும் சைவமாக எடுத்துக்கொள்ளலாம், பாலையும் சைவமாக எடுத்துக்கொள்ளலாம். பட் அன்பார்ச்சுனேட்டாக இன்னைக்கு தேனும் சரி, பாலும் சரி, ரெண்டுமே கண்டாமினேட் கண்டிஷனில் இருக்கு. ஒரு மனிதனுக்கு பால் தேவை, ஓகே, ஒரு மனிதனுக்கு தேனும் தேவை, ஓகே. பட் பால் அப்படின்னும் பொழுது இயற்கை தான், இயற்கையான முறைகள் தான். அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது, நம்ம சகுத்துக்காக மாற்றிக்க முடியும். இயற்கை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இயற்கையை நம்ம சகுத்துக்காக நம்ம மாற்றிக்க முடியாது, மாற்றிக்கணும்னு நம்ம பண்ணிக்கணும். இயற்கையுடைய போக்கில் போகணும். முறையாக பால் அப்படின்னா இப்போ நாம் குடிக்கிறது எல்லாமே பால்னு நினச்சிக்கிட்டு பாய்சனை குடிச்சிட்டு இருக்கோம், ஸ்லோ பாய்சன். பால் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்லோ பாய்சனை குடிச்சிட்டு இருக்கோம். பால் அப்படின்றது என்னன்னா, அது முறையான சித்தர்கள் இலக்கியங்களையும் ஆயுர்வேத இலக்கியங்களையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கறந்த பால் அதிகபட்சம் 3 மணி நேரத்தில் கன்சியூம் பண்ணிடணும். கறந்த பாலாக, பால் அப்படின்னா அந்த பால் மடியில் கறந்ததுல இருந்து 3 மணி நேரம் தான் டைம். அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள கன்சியூம் பண்ணி முடிச்சிடும். பாலுக்கு அதுதான் கண்டிஷன். ஆனால் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற பால், பேக்கெட்டில் கிடைக்கிற பால் குறைஞ்சபட்சம் 3 நாள் இல்லை 2 நாள் கூட வச்சுக்கோம். பால் கறந்த இருந்து செகண்ட் டே தான் கிடைக்கும். இன்னமும் அட்வான்ஸாக நமக்கு 1 டேல எடுத்துக்கலாம் கூட, மினிமம் 1 டே கூட வச்சுக்கலாம். 3 days 2 days 1 day எடுத்துக்கணும். 3 மணி நேரத்தில் சாப்பிட வேண்டிய பால் 24 நேரம் கழிச்சு சாப்பிடணும்னா அது எப்படி இருக்கும்? கெட்டு போனது தான். ஃப்ரிட்ஜில் வச்சா அது கெட்டு போகாது, கண்டமேட் ஆகாது, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது. கெட்டு போகிறது தான். கெட்டு போகிறது தெரியாது ஃப்ரிட்ஜில் இருந்தால், அவ்வளோதான் விஷயம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பால் 3 ஹவர்ஸ்க்கு பிறகு கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கெட்டு தான் போகும். அந்த கெட்டு போகிறது தெரியாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா.
ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வச்சோம்னா கெட்டு போகிறது தெரியும், ஃப்ரிட்ஜில் உள்ளே வச்சோம்னா கெட்டு போகிறது தெரியாது. ஸோ அதெல்லாம் தெரியாதனால இன்விசிபிளாக இருக்கனால அதை ஹெல்த்தி மில்க்கு நம்ம சாப்பிட்றோம். 1 வாரம் 10 நாள் 5 நாள் வச்சுட்டு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பால் பேக்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 6 மாதம் வரைக்கும் அந்த பாலை வச்சுக்கலாம். எவ்வளோ கேடுகட்ட முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை அவங்க மார்க்கெட் பண்ணுறாங்க. அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம் பாருங்க. இதை விட நமக்கு எவ்வளோ என்ன சொல்ல முடியும்? மனிதன் அறிவாளின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறது? ஒரு பாலில் கறந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ நாங்கள் எனி டைம் 3 மாதம் கழிச்சு 4 மாதம் கழிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த கெமிக்கல் உள்ளே போச்சுன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நோய் தான். ஸோ இன்னைக்கு குடிக்கிறத முடிஞ்ச வரைக்கும் பாலை அவாய்ட் பண்ண பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி முடியலையா, நீங்கள் வாங்குற பாலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜில் 4 கணக்கில் வைக்காது. இப்போ நான் வந்து கிராஜுவலாக என்ன பண்ண முடியும் நம்மளாலன்னு சொல்ல வரேன். நீங்கள் பேக்கெட்டை வாங்கி பால் பேக்கெட்டு முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் மில்க் கிடைக்குதா பாருங்க. நேச்சுரல் மில்க் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, பாக்கெட் மில்க் தான் வாங்குறீங்க. அந்த பாக்கெட் மில்க்கு மேக்ஸிமம் வாங்கின உடனே யூஸ் பண்ண மாதிரி பாருங்க. அன்னைக்கே யூஸ் பண்ணிடுங்க, வாங்கின அன்னைக்கே யூஸ் பண்ணிடுங்க. அது ஃப்ரிட்ஜில் வச்சு அது வந்து மேலும் பாய்சன் ஆக்கி அந்த ஸ்லோ பாய்சனை சாப்பிடாது. இந்த ஸ்லோ பாய்சன் நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்றீங்க. ஆஸ் இட் இஸ் கால்ட் ஸ்லோ பாய்சன். நான் ஸ்லோ பாய்சன் சொல்றதுனால நீங்கள் உடனே இறக்குறது இல்லை. அது ஸ்லோவாக உள்ளே போய் உடம்புல நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கி, அது நோய்களை உண்டாக்கி, அதில் வேற சைக்காலஜிக்கலாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம பல வகையில் பாதிச்சு பல பிரச்சனைகள் நம்ம கொண்டு வரணும். இந்த நோய்க்கு இந்த காரணம், இந்த நோய்க்கு இந்த காரணம்னு சொல்லும்போது நீங்கள் உண்ணுகின்ற உணவும் ஒரு காரணம். அந்த உண்ணுகின்ற உணவை நீங்கள் பாலாக சாப்பிட்றேன்னு நினச்சிக்கிட்டு, ஃப்ரெஷ் பால் நினச்சிக்கிட்டு இந்த பேக்கெட் பாலை சாப்பிட்றது ஒரு காரணம். முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான பால் கிடைக்குதா பாருங்க. கிடைச்ச உடனே ஒரு 3 hours யூஸ் பண்ண முடியுமா பாருங்க. இது எல்லாருக்கும் பாசிபிள் கிடையாது. ஸோ அப்படி சாப்பிட்றீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பேக்கெட் பால் அவாய்ட் பண்ணி அப்படியே வாங்க, உடனே யூஸ் பண்ணணும். உங்களுக்கு மார்க்கெட்லேருந்து கிடைக்கிறதே 2 நாள் 3 நாள் பால் கிடைக்குது. அந்த பால் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுன்னா 4 நாள் 5 நாள் 1 week 10 days 10-12 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணுறவங்கலாம் கூட பார்த்துருக்கேன். நான் எப்படி வச்சு சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியல. அது கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக அசல் வட்டி கூட்டு வட்டி எல்லாத்தையும் போட்டு கண்டிப்பாக நோயை கொடுத்து உங்களை சரியான வகையில் பழிவாங்க. நீங்கள் எஸ்கேப்பே ஆக முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மல்டிமில்லியனாக இருந்தாலும் அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆக முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கு, அது பாதிப்பு தான். உங்கள் அதிகாரத்துக்காகவோ உங்கள் பதவிக்காகவோ அது எந்த வகையிலும் அதனுடைய செயல்பாட்டை வந்து உங்கள்கிட்ட காட்டாமல் இருக்காது. அது காட்டும். அதை நீங்கள் அமைச்சு வச்சுங்க, அது கூட ஃபைட் பண்ணுவீங்க, அது கூட போராடுவீங்க, அது ட்ரீட்மெண்ட்றதுல அது செய்வீங்க. அது வேறு. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து அது கூட ஃபைட் பண்ணுறது, போராடுறது, அது சமாளிக்கிறது தான். பட் அது வெளியில் வரணும். அதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம செய்ய வேண்டியது முடிஞ்ச வரைக்கும் மில்க் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். அப்ப இது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அப்படித்தானா? பாலுக்காக மற்ற விஷயம் அதை பத்தி இன்னொரு யூடியூப் வீடியோ கூட நான் தனியா போடுறேன். பட் இப்போ இதுல பாலை பற்றி பேசுறேன். ஸோ பால் முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலாக யூஸ் பண்ணுங்க. அப்படி நேச்சுரலாக முடியலன்னா பேக்கெட் பால் வாங்குறீங்க, பேக்கெட் பால் வாங்கணும்னு யூஸ் பண்ணிவிடுங்க. பேக்கெட் பால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாங்க. இதை முதல்ல ஃபாலோ பண்ணாலே உங்கள் ஹெல்த் வந்து பாதி ரெக்கவர் ஆகும். நெய்யை பற்றி, மோரை பற்றி, மற்ற மில்க் ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ தான் பேசுவோம். ஸோ இப்போ நம்ம சொல்ல வருது, நேச்சுரல் மில்க்கு போங்க. நேச்சுரல் மில்க்கு இல்லை பேக்கெட் பால் தான் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்கன்னா பேக்கெட் பாலை முடிஞ்ச வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு யோசனை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் அப்பப்பே வாங்கி அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுங்க, அப்பப்பே கன்சியூம் பண்ணுங்க. இது வந்து ஒரு சின்ன க்ளூ. கொஞ்சம் அதனுடைய பாதிப்புகளை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டானா க்ளூ, அவ்வளோதான். ஸோ டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது. தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.